அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி நீங்க சடனா ஓடிட முடியுமா? ஒரு 100 மீட்டர் ரேஸ்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்மளுடைய ஆற்றல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஆற்றல்லாம் சேர்த்து வச்சிருந்து, அன்னைக்கு ரேஸ் நடக்க போற அன்னைக்கு நேரா ஓடி போய் 100 மீட்டர் அப்படி வேகமா ஓடிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்க முடியுமா? எந்த ஸ்போர்ட்ஸ் மேனாவது அப்படி நினைப்பானா? கண்டிப்பா நினைக்க முடியாது. அந்த 100 மீட்டர் அந்த போட்டி நாளன்னைக்கு ஓடக்கூடிய அந்த 100 மீட்டருக்காக வேண்டி எத்தனை கிலோமீட்டர் அவன் ஓடியிருப்பான் ஒரு நாளும். எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருப்பான். உடலையும், மனசையும் எந்த அளவுக்கு அவன் ட்ரெய்னிங் பண்ணியிருப்பான். தினம் தினம் ஒரு நாள் ட்ரெய்னிங் விட்டு போனா கூட மீண்டும் திருப்பி ஒரு 20 நாள் பயிற்சி அவனுக்கு போன மாதிரி இருக்கும். 20 நாள் பர்ஃபார்மன்ஸுக்கு பின்னாடி போயிடுவான். ஒரு நாளும் சின்ன 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 ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு ஒரு லெவலுக்கு வந்திருப்பான். திடீர்னு ஒரு நாளோ 2 நாளோ ஒரு பிரேக் எடுக்கிறப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருந்தோ அந்த லெவலுக்கு அவன் போயிடுவான். ஸோ தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம ஒரு சின்ன ப்ராக்டிஸை பண்ணிட்டு போறதுல அர்த்தமே இல்லை. யாருமே பார்க்கலைனாலும், யாருமே சொல்லலைனாலும் நம்மளுக்காக நம்ம ஓட போற அந்த லாஸ்ட் 100 மீட்டருக்காக வேண்டி நாம தினம் தினம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா அப்படிதான். ஒரு வெற்றிக்காகவோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு இலக்கு நீங்க செட் பண்ணிட்டு அந்த இலக்கை நோக்கி நீங்க நகர்றப்ப தினம் தினம் அதை நகர வேண்டும். ஒரு ஒரு மலை உச்சியில ஏறணும். அப்படியே வந்து ஒரு வீச்சுல போற மாதிரி அப்படி பறந்து போயிட முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கப்பயும் அந்த உச்சியில போய் நீங்க அந்த இடத்த அந்த வெற்றியை தக்க வச்சு அந்த இடத்துல நிக்கிறதுக்கான சக்தி இந்த ஒரு ஸ்டெப்லயும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு டைனமோ மாதிரி நீங்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ஆற்றலை ஏத்தி அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். இல்லாட்டினா ஒரு நிமிஷத்துல யாரோ ஒருத்தவங்க கைப்பிடிச்சு இழுத்து கொண்டாந்து அந்த இடத்துல வெற்றிங்கிற இடத்துல நம்மளை விட்டுடுறாங்க, நம்மளோட இலக்குல விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்க அந்த இடத்த அது என்னன்னு கூட தெரியாது. உங்களுக்கு கண்ணு மூடி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். உங்களால அத அந்த இடத்துல உங்களால ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு உங்களால இருக்க முடியாது. அந்த ரொம்ப நாளைக்கு அந்த வெற்றியை நீங்க தக்க வைக்கணும்னா, தினம் தினம் உழைச்சு அந்த வெற்றியை பெற்றிருக்கணும். அப்பதான் வந்து அந்த வெற்றியை நீங்க தக்க வச்சுக்க முடியும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. தினம் தினம் யாரும் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் பிராக்டிஸ்ன்ட்டு அந்த வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கிற அடி இருக்கு இல்லையா? அதுதான் கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப முக்கியமானது. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.